இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். 37வது வாலிபர்கள் பண்டிகையிலே சிறப்பாக ஆசரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த ஆலயத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். சகல பரிசுத்தவான்களின் ஐக்கியமா இருக்கிற ஒரு ஆராதனை, அப்படிதான் அருமையான பேரு சபையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல பரிசுத்தவான்களின் ஆலயம். ஆண்டவர் இந்த ஆலயத்தின் மூலமாய் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறார். முதியவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் எல்லாருமே இந்த ஆலயத்துக்கு சிறப்பான ஒரு அம்சமாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்க ஊரை ரொம்ப அதிகமாய் நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை ரொம்ப அதிகமாய் நேசிக்கிறார். ஆகவேதான் அப்படிப்பட்ட ஆலயம் கட்டுவதற்கு பூமியிலே கர்த்தர் நமக்கு திராணி கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே அன்போடு கூட அழைத்த இந்த சபை குருவானவர் ஐயா அவர்களுக்கும், உபதேசியார் ஐயா அவர்களுக்கும், கமிட்டியில் உள்ள ஒவ்வொருவருக்கும், விசேஷமாக வாலிபர்கள் ஐக்கியத்தில் சார்ந்திருக்கிற வாலிபர்கள் அத்தனை பேருக்கும் வாலிபனாகிய நான் அன்போடு கூட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய பெரிய கிருபையினால ஆண்டவருடைய ஊழியத்தை சுமார் 18 ஆண்டுகளாய் செய்து வருவதற்கு ஆண்டவர் இதுவரைக்கும் கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் மெய்யாகவே கிரியை செய்கிறார். ஆண்டவர் ரொம்ப நல்லவராய் இருக்கிறார். உண்மையாகவே ஆண்டவர் நம்ம நேசிக்கிறார். அல்லேலூயா. நமது அன்பை விளங்க பண்ணுவதற்காக அவர் கெத்செமனே தோட்டத்திலிருந்து கொல்கதா கபாலாஸ்தலம் வரைக்கும் நமக்காக தன்னுடைய உதரத்தை சிந்தின ஒரு ஆண்டவர். அவருடைய வார்த்தையை கேட்க நாம் வந்திருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியா இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வாலிப பண்டிகைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட என்னோடு கூட நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. இந்த வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமா இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பக்கத்துல கொஞ்ச கையை பிடிச்சு சொல்லுங்களேன். நீங்க இந்த நாளிலிருந்து ஏசப்பா கரத்துல அலங்கார கிரீடமா இருக்க போறீங்க. ஏன்னா அது வாலிபர்கள் பண்டிகை. அல்லேலூயா. வாலிபர்கள் பண்டிகையில நம்ம அழகாய் மாற்ற தேவன் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை, நீ என்னுடைய கரத்திலே ஒரு அலங்காரமான கிரீடம் ராஜமுடியா இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரால் வழிநடத்தப்பட்ட, ஆண்டவரால் போஷிக்கப்பட்ட, ஆண்டவரால் அழகுபடுத்தப்பட்ட, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அற்புதமான ஜனம் இஸ்ரவேல் ஜனம். அற்புதமாய் நடத்தினார், அற்புதமாய் போஷித்தார், பராமரித்தார், பாதுகாத்தார். அந்த ஜனத்தை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னுடைய கரத்திலே ஒரு அலங்காரமான கிரீடம் ராஜமுடியா இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரால் நடத்தப்பட்ட அந்த ஜனங்கள் 100க்கு 100 ஆண்டவருக்கு உண்மையா இருந்தாங்களான்னு கேட்டா நம்ம போல சொல்லலாம், நோ. 100க்கு 100 ஆண்டவரை நேசிக்கல, 100க்கு 100 ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கல. வழி விலகி போனாங்க, சோரம் போனாங்க, தவறான பழக்க வழக்கத்துல சிக்கி கொண்டார்கள். அந்த ஜனங்கள் எனக்கு வேண்டாம், அதை அழிச்சிட்டு இன்னொரு ஜனத்தை உருவாக்குவேன் என்று ஆண்டவர் விரும்பவில்லை. அதே ஜனத்தை பார்த்துதான் மறுபடியும் இந்த வார்த்தை சொல்றாரு, நீ என்னுடைய கரத்துல ஒரு அலங்காரமான கிரீடம் ராஜமுடியா இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த கூட்டத்துல வந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையையும் ஆண்டவர் பார்க்கிறார். அந்த பார்க்கிற தெய்வம் சொல்லுகிறார், என் மகனே, நீ என்னுடைய கரத்துல ஒரு அலங்கார கிரீடமாய் மாறப்போகிறாய்.
நான் உன்னை ராஜமுடியா எடுத்து பயன்படுத்த போகிறேன் என்று ஆண்டவர் திருவலம் பற்றுகிறார். வேதம் சொல்லுகிறது, கிரீடம் போல முன்னேற்றுகிற ஒரு ஆண்டா இந்த வருஷம் இருக்கிறது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, பொருளாதாரத்துல, விசேஷமாக வாலிபர்கள் மத்தியில ஒரு முன்னேறுகிற ஒரு ஆண்டாக, கிரீடம் போல பிரகாசிக்கிற ஒரு ஆண்டாக இந்த வருஷத்தை கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவாராக. அதனாலதான் ஆண்டவர் பேசுகிறார், என் மகனே, நீ என்னுடைய கரத்திலே ஒரு அலங்கார கிரீடம் என்று சொல்லி. கிரீடம் எதற்கு கொடுக்கப்படுகிறது, யாருக்கு கொடுக்கப்படுகிறது, ஏன் கொடுக்கப்படுகிறதுன்னு கேள்விக்கு சில பதில்களை நாம் சொல்லலாம். ஒன்று, முதன்மையா இருப்பதற்கு கிரீடங்கள் வழங்கப்படுகிறது. முழு இந்தியாவில் ஒரு பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கு தான் எலெக்ஷன் வைக்கிறாங்க. இந்தியாவின் முதல் குடிமகன் சொல்லி ஒரு ஜனாதிபதி இருக்கிறாரு, அவர் ஒருவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அது அப்படிப்பட்ட ஒரு முதன்மையான இடத்திலே வருவதற்கு ராஜாக்களுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலேயும் சரி, ஆதி நாட்களிலே ராஜாக்கள் காலத்திலேயும் சரி கிரீடங்கள் வழங்கப்படுகிறது முதன்மையா இருப்பதற்கு. அது மாத்திரமல்ல, முத்திரை அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு ராஜாக்களுக்கு கிரீடங்கள் வழங்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, முழு மக்களுடைய நம்பிக்கையின் பாதுகாவலனாய் இருப்பதற்கு ராஜாக்களுக்கு கிரீடங்கள் வழங்கப்படுகிறது. முதன்மையா இருப்பதற்கும், முத்திரை அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கும், முழு மக்களுடைய நம்பிக்கையின் பாதுகாவலனாய் இருப்பதற்கும் ஒரு ராஜாவுக்கு அந்த நாட்களிலே கிரீடங்கள் வழங்கப்படுகிறது. அந்த தேவன் நம்மை பார்த்து சொல்றாரு, ஏன் பிள்ளைங்க சமுதாயத்துல, தேசத்துல முதன்மையானவர்களா இருப்பதற்கு நான் அவர்களுக்கு கிரீடம் கொடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனம், என்னுடைய மக்கள், என் பிள்ளைகள் சொல்லி ஆண்டவர் நம்மை ஃபர்ஸ்டாக, பெஸ்டாக உயர்த்த விரும்புகிற ஒரு ஆண்டவர். முதன்மையான இடத்துல தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து அழகு பார்க்கிற ஒரு தெய்வமாய் அவர் இருக்கிறார். முத்திரை அதிகாரத்தை கொடுத்து அவர்களை பயன்படுத்த தேவன் விரும்புகிறார். முழு மக்களுடைய நம்பிக்கையின் பாதுகாவலனாக தன்னுடைய ஜனங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய கரத்துல ஒரு அலங்கார கிரீடம், ராஜமுடியா இருப்பா என்று சொல்லி. கிரீடம் என்று சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்னன்னா, மரித்த பிறகுதான் கிடைக்கும் என்பதாய் சொல்லுவார்கள். மரித்ததுக்கு அப்புறம் ஒரு கிரீடம், நிறைய கிரீடங்கள் பைபிள்ல சொல்லப்பட்டு இருக்கிறது, நமக்கு உண்மைதான். ஆனா பூமியிலே வாழுகிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு கிரீடம் போல ஒரு முன்னேற்றத்தை தர விரும்புகிறார். வேதத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் அவங்க கிரீடம் போல சமுதாயத்திலே முன்னேறி இருக்கிறார்கள், தேசத்திலே உயர்த்தப்பட்டு இருக்கிறார்கள், ராஜ்யத்திலே மேன்மையாய் நிறுத்தப்பட்டு இருக்கிறார்கள். கிரீடம் போன்ற வாழ்க்கையை பூமியிலே பரிசுத்தவான்கள் அனுபவித்திருக்கிறார்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல பவுல் சொல்லுவாரு, நீங்கள் எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் கிரீடமா இருக்கிறீங்க என்பதாக அவருங்க சொல்லுவார். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, நீங்கள் எனக்கு சந்தோஷமான கிரீடங்கள், மகிமையான கிரீடங்கள் என்று சொல்லி பவுல் தெசலோனிக்கே சபையில் உள்ள மக்களை பார்த்து சொல்லுவார். அவங்க கிரீடம் பெற்றவர்கள் அல்ல, தன்னுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய ஊழியத்தின் பாதையிலே அவங்க கிரீடமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பவுல் அங்க சொல்வதை பார்க்கிறோம். தன்னோடு பேசுகிற, பழகுகிற, தன் ஊழியத்துக்கு ஆதரவாய் இருக்கிற, தன்னை சுற்றி இருக்கிற மக்களை பார்த்து, தன்னால் நிர்ணயிக்கப்பட்ட சபையில அங்கத்தினராய் இருக்கிற தன்னுடைய ஜனங்களை பார்த்து பவுல் சொல்லுவாரு, நீங்கள் எனக்கு நம்பிக்கையின் கிரீடமா இருக்கிறீங்க, சந்தோஷத்தின் கிரீடமா இருக்கிறீங்கன்னு சொல்லி, கிரீடமா இருக்கிறீங்கன்னு சொல்லி அவர்களை பார்த்துதான் பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க தான் அந்த சபைக்கு கிரீடங்கள். அல்லேலூயா. இந்த சபை வெறும் செவர்தான், நம்ம இல்லைன்னா ஒன்றும் இல்லை. நம்மைத்தான் ஆண்டவர் சபையாக வைத்திருக்கிறார், நம்மைத்தான் ஆண்டவர் கிரீடங்களாக உலகத்திலே வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீத புத்தகம் 21:3 ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் பொற்கிரீடம் வைத்திருக்கிறாராம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 7-8 வாசிக்கும் பொழுது, அவரை நீதியாய் பின்பற்றி நடக்கிறவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற ஜனங்களுக்கு அவர் நீதியின் கிரீடம் வைத்திருக்கிறாராம். 1 கொரிந்தியர் 9:25 சொல்லுகிறது, பந்தய ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓடுகிற தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் அழிவில்லாத கிரீடத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி பவுல் அங்கு சொல்வதை பார்க்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது,
ஆண்டவருக்காக சேவை பண்ணுகிற தம்முடைய பரிசுத்தவான்களுக்காக அவர் வேதம் சொல்லுகிறது வாடாத கிரீடத்தை அவர் வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2:10, யாக்கோபு 1:12 சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிறவர்களுக்கு, மரண பரியந்தம் இயேசுவுக்கு உண்மையாய் வாழ்கிறவர்களுக்கு அவர் ஜீவ கிரீடம் வைத்திருக்கிறாராம். வெளிப்படுத்தின விசேஷம் 19:12 சொல்லுகிறது, அவருடைய சிரசில அநேக கிரீடங்கள் இருப்பதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. பொற்கிரீடம் வச்சிருக்கிறாரு, நீதியின் கிரீடம் வைத்திருக்கிறாரு, அழிவில்லாத கிரீடம் வைத்திருக்கிறாரு, வாடாத கிரீடங்கள் வைத்திருக்கிறாரு, ஜீவ கிரீடங்கள் வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அவ்வளவு நமக்கு தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னை தேடுகிற என்னை நேசிக்கிற என் ஜனங்களுக்கு நான் கிரீடம் கொடுத்து முன்னேற செய்கிற நாட்களாய் இருக்கிறது. 2014 இந்த மே மாசத்துக்கு பிறகு புதிய கல்வி ஆண்டுகளுக்குள் போவதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு கிரீடம் போன்ற வாழ்வையும் உயர்வையும் தந்தருள்வாராக. அதற்காக தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்மளோடு கூட பேசுகிறார். என் மகனே, என்னுடைய கரத்தில் ஒரு அலங்கார கிரீடமாய் மாற வேண்டும், ராஜமுடியாய் மாற வேண்டும் என்பதாக. வேதத்துல ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் ஒவ்வொரு விதத்துல கிரீடம் போல முன்னேறி இருக்கிறாங்க. நான் கிரீடத்தை குறித்து ஏற்கனவே பல இடத்துல பேசியிருக்கிறேன் வேற விதமாய். ஆனா இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். சங்கீத புத்தகம் 89 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28 வரைக்கும் வாசிக்கும் பொழுது தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கு செய்கிறார், என் கை அவனோடு உறுதியா இருக்கும், நான் அவனை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் நிறைய காரியங்களை பேசி வருகிறார். அதுல அவர் சொல்லுவாரு, இவனுடைய சந்ததியில என் சிங்காசனம் நிலை பெற்று இருக்கும் என்று ஆண்டவர் அங்க சொல்வதை பார்க்கலாம். சந்ததியை விட்டு என் சிங்காசனம் மாறாது, விலகாது, நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்லி தாவீதினிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு சத்திய பிரமாணத்தை அங்க நம்ம பார்க்கலாம். அது யாரை குறித்து சொல்லுகிறதுனா, சாலமோன் வரக்கூடிய ஜெனரேஷனை குறித்து சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நாம் கிரீடமாய் முன்னேறுவதற்கு தேவன் நம்மிடத்திலே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7, 8 வசனத்தை வாசிக்கலாமா? ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அடுத்த வசனம், அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த நாட்களிலே ஒரு மகிமையான கிரீடத்தை குறித்து உங்களோடு கூட பேசும்படி கர்த்தர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, மகிமையான கிரீடத்தை தன்னுடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அந்த கிரீடம் ஞானம் என்கிற கிரீடம். ஞானம் ஒரு மனிதனுக்கு மகிமையான கிரீடத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. ஞானம் பைபிள்ல நிறைய ஞானிகளை குறித்து போடப்பட்டு இருக்கிறது. நோவா ஒரு அற்புதமான ஞானி போல ஒரு பேரலையை கட்டினார், தேவனுக்காக, தேவ ராஜ்யத்திற்காக, தன்னுடைய குடும்பத்தின் பாதுகாப்புக்காக. ஆபிரகாம் ஞானமுள்ள தேவ மனிதராய் இருந்தார். மோசே ஞானமுள்ள தேவ மனிதராய் இருந்தார். யோசுவா ஞானமுள்ள தேவ மனிதராய் இருந்தார். இப்படி பல மனிதர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஞானிகளிலே பெரியவர்னு சொல்லி பைபிள்ல ஒரு மனிதரை சொல்லியிருக்கு. யாரு? சாலமோன். சாலமோனை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது, அவன் ஞானிகளே சிறந்தவன், முன்னும் இல்லை பின்னும் இல்லை என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கலாம். என் ஆண்டவர் இயேசு கூட சொல்லுவார். சாலமோனுக்கு ஒரு ஞானத்தை ஆண்டவர் அளவுக்கு அதிகமாய் கொடுத்திருந்தாராம். சாலமோன் தேவன் ஞானத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்தார். அவங்க அப்பா 70-71 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 19வது வயசுல இந்த சாலமோன் ஆட்சி பொறுப்புக்கு வருவதாக சரித்திரம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு சுமார் 1015ஆம் ஆண்டு கிமுவில் இருந்து 975ஆம் ஆண்டு வரைக்கும் 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனத்தை வழிநடத்தி வந்த ஒரு வாலிபனை குறித்து வேதம் நமக்கு அற்புதமாய் சொல்லுகிறது. வாலிபனாகிய சாலமோன் 19 வயசுல ஒரு தேசத்துக்கே அரசனாய் மாற்றப்படுகிறான். ஒரு அற்புதமான மகிமையான கிரீடங்கள் அவருடைய வாழ்க்கையில தங்கி இருப்பதின் காரணம் என்ன? சாலமோன்னு சொன்னால்
சமாதானம் என்ற அர்த்தம். இந்த சாலமோனுக்கு இன்னொரு பெயர் கூட உண்டு. 2 சாமுவேல் 12:25 நாத்தான் என்கிற ஒரு தீர்க்கதரிசியானவர் அவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார், எதிதியா, கர்த்தருக்கு பிரியமானவன் என்று அர்த்தம் சொல்லப்படுகிறது. அந்த எதிதியாங்கிற ஒரு பெயர் அவனுக்கு மாற்று பெயர் வருகிறது ஒரு பக்கம். ஆனா சாலமோனுக்கு ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தை கொடுத்திருந்தாராம். அல்லேலூயா. ஞானம் ஒரு மனிதனை உயர்த்தும், ஞானம் ஒரு பட்டணத்தை உயர்த்தும், ஞானம் ஒரு தேசத்தை உயர்த்தும், ஞானம் ஒரு வாலிபனை உயர்த்தக்கூடியதா இருக்கிறது. ஞானம் படிப்பதினால் வருவது அறிவு, பரலோக தேவனால் வரக்கூடியது ஞானம். நிறைய புத்தகம் படிக்கிறோம், அறிவுக்காக, சம்பாத்தியத்திற்காக படிக்கிறோம். ஆனா பரலோகத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு ஞானம் வெளிப்படுமானால் அதுதான் மகிமையான கிரீடம், அதுதான் தேசத்திலே மனிதர்களை உயர்த்தும். வேதம் சொல்லுகிறது 2 நாளாகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22, 23. 2 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 22, 23 ஒருவர் வாசிக்கலாம். பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும், பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வரியத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாய் இருந்தான். சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்பதற்கு பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். பாருங்க, வாலிபன் முக தரிசனத்தை பார்க்க விரும்பினார்கள். பூமியில் இருக்கிற சகல ராஜாக்களும் பிரபுக்களும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஐயா முகத்தை பார்த்தா போதுன்னு சொல்லி சகல ராஜாக்களும் பிரபுக்களும் சாலமோனை தேடி வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களில் உலகத்திலே பார்க்கிறோம், அழகானவர்களை வந்திருக்கிறாங்க ஊருக்குள்ளன்னு சொன்னா திரள் கூட்டங்கள் அவங்கள பார்க்கறதுக்கு போவாங்க. சிறந்த நடிகர் வந்திருக்கிறாங்க, நடிகை வந்திருக்கிறாங்கன்னா திரள் கூட்டங்கள் அந்த முகத்தை பார்க்க போவாங்க. சிறந்த பேச்சாளர்கள் வந்திருக்கிறாங்க, ஆவிக்குரிய பெரிய ஊழியக்காரங்க வந்திருக்காங்கன்னு சொன்னா அவர்களை பார்ப்பதற்கு, ஒரு சிறந்த முக தரிசனம் பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் போவார்கள். ஆனா இந்த இடத்துல ஒரு வாலிபனாகிய சாலமோனை பார்க்க பூமியில் இருக்கிற சகல ராஜாக்களும் பிரபுக்களும் அவர் முகத்தை பார்க்க வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29, 30 வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சாலமோனுக்கு விசேஷித்த ஞானத்தை தேவன் கொடுத்திருந்தாராம். கடற்கரை தனையான மணலத்தனையான மனோவிருத்தியை கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தாராம். அல்லேலூயா. ஞானத்தை தேவனே பரத்திலிருந்து கொடுத்திருந்தார். அவருடைய முகத்தை பார்க்கிறதுக்கு ஜனங்கள்லாம் ஆசைப்பட்டு வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு வாலிபனை தேடி பிரபுக்கள் எல்லாம் அவனை தேடி வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த வாலிபனுடைய முகத்துக்குள்ளாக ஒன்றுமில்லை, ஆனா அவனுக்குள்ளாக தேவ ஞானம் இருந்துச்சு. தேவ ஞானம் அநேகர் முன்பாக நிறுத்தும், ஆசீர்வாதமாய் மாற்றும். சாலமோனுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருந்தாராம். ஏதோ ஒரு ஞானம், ஆலயம் கட்டுவதற்கு அற்புதமான ஞானம், அரண்மனையை கட்டுவதற்கு அற்புதமான ஒரு ஞானத்தை சாலமோனுக்கு தேவன் அளவில்லாமல் கொடுத்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 12:42 ஆண்டவர் இயேசு சொன்னாரு, சாலமோனிலும் பெரிய ஞானி ஒருவர் நான் இங்கு இருக்கிறேன் என்று அவர் சொல்லுவார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அறிவு ஞானம் என்கிற பொக்கிஷங்கள் என் ஆண்டவருக்குள் அடங்கி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாசிக்கும் பொழுது ஆலோசனை, மெய்ஞானம், வல்லமை என்னுடையது என்று சொல்லி கர்த்தர் அங்கு சொல்வதை நம்ம பார்க்கலாம். பிரசங்கி 2:26 தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவனுக்கு அவர் ஞானத்தை கொடுக்கிறாராம். எல்லாருக்கும் கிடைக்காது. வசனம் சொல்லுகிறது, தமது பார்வைக்கு யார் நல்லவங்கன்னு தெரிகிறாங்களோ அவர்களுக்கு ஆண்டவர் ஞானம் கொடுப்பதாக வேதத்திலே நம்ம சொல்லப்பட்டு இருக்கிறது. ஞானம் ஒரு மனிதனை உயர்த்தும். நீதிமொழிகள் 3:15, நீதிமொழிகள் 8:11 சொல்லுகிறது, முத்துக்களை பார்க்கிலும் ஞானம் விலையேற பெற்றது. வச்சிருக்கிற ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் ஞானம் விலையேறது. வைத்திருக்கிற நகைகளை பார்க்கிலும் ஞானம் விலையேற பெற்றது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஞானம் ஒரு மகிமையான கிரீடம்.
ஞானம் ஒரு மகிமையான கிரீடம். பைபிள நீங்க வாசிக்கும் பொழுது யாத்திராகமம் 15:11 கர்த்தாவே தேவர்களிலே உமக்கு ஒப்பானவர் யாருன்னு ஒரு கேள்வி எழுப்பி இருக்கும். உபாகமம் 33:29 கர்த்தருடைய ஜனமே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு இருக்கும். பிரசங்கி 8:1 வாசித்து பார்த்தீங்கன்னா ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார் என்று ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு இருக்கும். ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் உலகத்துல யாரும் கிடையாது. ஞானம் சிறந்தது. ஒரு மனிதனை சமுதாயத்திலே உயர்த்துவது ஞானம். ஒரு மனிதனை குடும்பத்திலே உயர்த்துவது ஞானம். ஒரு மனிதனை திருச்சபையிலே உயர்த்துவது ஞானம். ஒரு மனிதனை தேசத்திலே உயர்த்துவது ஞானம். ஞானத்தை தேவன் தர விரும்புகிறார். எதை சம்பாதித்தாலும் சம்பாதிக்காவிட்டாலும் ஞானம் சிறந்தது. பிரசங்கி 7:18-19 நினைக்கிறேன். அதுல பார்க்கும் பொழுது நகரத்தின் 10 அதிபதிகளை பார்க்கிலும் ஞானம் உள்ளவன், அந்த ஞானி, அது பலவானாக காண்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பைபிள்ல யாத்திராகமம் 31 பெசலேயேல் அப்படிங்கிற ஒரு மனிதனை குறித்தும் அகோலியாபாய் அப்படிங்கிற ஒரு மனுஷனை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. விசித்திரமானதை, வினோதமானதை யூகித்து செய்யக்கூடிய ஞானத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்தாராம். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிங்கல. இந்த கூட்டத்துக்கு அப்புறவு கையை பிடிச்சு சொல்லுங்க. விசித்திரமானதை, வினோதமானதை யூகித்து செய்யக்கூடிய ஞானத்தை நம்ம சபையில உள்ள எல்லாருக்கும் கர்த்தர் தந்தருளுவாராக. அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. வினோதமானதை விட்டடிக்க கூடாது பரீட்சையில. வினோதமானதை, விசித்திரமானதை யூகித்து செய்யக்கூடிய ஞானத்தை தேவன் அவர்களுக்கு தந்தருளினாராம். பாருங்க, ஒரு பெக்யூலியர், ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனாய் அவனை கனம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது சாலமோனுக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை, அவ்வளவு ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். அவ்வளவு மனோவிருத்தியை கர்த்தர் கொடுத்திருந்தார். அவ்வளவு அற்புதமான ஞானத்தை அவன் பெற்றிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரசங்கி 9:18 பார்க்கிறோம், யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானம் சிறந்தது. யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானம் சிறந்தது. இன்னைக்கு அநேக வாலிபர்களுக்கு அது தெரிவதில்லை. ஆயுதம் தான் பெருசா தெரியுது, ஞானம் பெரிதாய் பட்டணத்தில் தெரிவதில்லை. வாலிபர்களுக்குள்ளாக அது புரிவதும் இல்லை. நீதிமொழிகள் 20:29 சொல்லுகிறது, வாலிபரின் பராக்கிரமம் அவங்க அலங்காரம். பராக்கிரமம் என்று சொன்னா சரீர ஸ்ட்ரென்த் பழைய ஏற்பாட்டுல குறிக்கும். புதிய ஏற்பாட்டுல அது வேற மாதிரி சொல்லப்படுகிறது. சத்தியத்தினால் வருகிற விசுவாசமும் இரத்தத்தினால் வருகிற, இயேசுவின் இரத்தத்தினால் வருகிற தைரியத்தையும் புதிய ஏற்பாடு வெளிப்படுத்துகிறது. பழைய ஏற்பாட்டு பராக்கிரமம் சரீர பலன காமிக்கும், நாங்க எவ்வளவு பயில்வான் மாதிரியா அப்படின்னு சொல்லி. புதிய ஏற்பாட்டுல சத்தியத்தினால் வருகிற விசுவாசமும் இயேசுவின் இரத்தத்தினால் வருகிற தைரியமும் ஒரு மனிதனை பராக்கிரமசாலியாக வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட பலத்தை கொடுக்க வேண்டும். சாலமோனுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை தேவன் கொடுக்க காரணம் என்ன? பைபிள்ல ஆண்டவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் இல்லைன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏன் எல்லாருக்கும் அந்த ஞானத்தை கொடுக்க வேண்டியதானே? சாலமோனுக்கு மாத்திரம் ஏன் அவ்வளவு ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார்? காரணம் என்ன? ஒரு 3 காரணங்களை உங்களோடு கூட பேசி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த சாலமோனுக்குள்ளாக ஒரு விசேஷித்த ஞானம் இருக்கிறது. எல்லாரும் பார்க்கிறாங்க, அந்த ஊர் மக்கள் எல்லாம் பார்க்கிறாங்க. 1 ராஜாக்கள் 3:16 நீங்க வாசிக்கும் பொழுது 2 வேசிகளை குறித்து அந்த வசனம் சொல்லுகிறது. 2 பேருக்கும் ஒரு குழந்தைங்க இருக்கிறாங்க. 2 பேரும் அவங்கவுங்க குழந்தைய அவங்கவுங்க பக்கத்துல வச்சுட்டு தூங்குறாங்க. ஒரு அம்மா உருண்டு படுத்தாங்களாம். கோழி மிதிச்சு குஞ்சு சாகுமா? நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, கோழி மிதிச்சு இந்த அம்மா உருண்டு படுத்து குழந்தை செத்து போச்சு. எவ்வளவு ஒல்லியா இருந்திருப்பாங்கன்னு தெரியல. உருண்டு படுத்தாங்கலாம், குழந்தை செத்து போச்சு. அவ்வளவு குண்டா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். உடனே அந்த செத்து போன குழந்தைய கொண்டு போய் இன்னொரு அம்மா கிட்ட வச்சுட்டு அந்த அம்மாவுடைய உயிருள்ள குழந்தைய தான் பக்கத்துல வச்சுக்கிட்டாங்க அந்த அம்மா.
ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. யார் குழந்தை செத்தது, யார் குழந்தை உயிரோடு இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ரெண்டும் சேமா இருக்கு போல. பல பிரச்சனைகளுக்கு மாற்றி கடைசியில ராஜா கிட்ட ஆலோசனைக்கு வந்து நிக்கிறாங்க. சாலமோன் ராஜாவா இருக்கிறாரு. சாலமோன் கிட்ட வந்து கேட்கறாங்க, என்ன செய்யறது, எப்படி தீர்ப்பு கொடுக்கறது. இல்ல, ஒரு குழந்தைக்கு 2 அம்மா சண்டை போடுறாங்க, ஏன் குழந்தை ஏன் குழந்தைன்னு. ராஜா வரைக்கும் போனோம்னா ராஜாவும் யோசித்து பாக்குறாரு, எப்படி இதை செய்யறது, தீர்ப்பு சொல்வதுன்னு புரியல. கடைசியில யோசித்தாரு, யாரங்க ஒரு கத்திய கொண்டு வா, பட்டயத்தை கொண்டு வா, இந்த குழந்தைய 2ஆ வெட்டுங்க, பாதி இந்த அம்மாவுக்கும் பாதி இந்த அம்மாவுக்கும் கொடுங்கன்னு தீர்ப்பு கொடுத்தார். நம்மளா இருந்தா என்ன தெரியுமா சொல்லியிருப்போம், போய் ஒரு முட்டாள் ராஜாவா இருக்கான் பாரு இந்த ஆளு, ஒரு குழந்தைய உயிரோடு இருக்கிற குழந்தைய வெட்ட சொல்றானே, இவெல்லாம் மனுஷனா இவன் அப்படின்னு நம்ம யோசித்து இருப்போம். ஆனா சாலமோன் ஞானமாய் அதை பேசினார். அப்படி சொன்ன மாத்திரத்துல அந்த உயிருள்ள குழந்தையினுடைய உண்மை தாய் அழுதார்கள், கதறினார்கள், ஐயா குழந்தைய கொண்டுறாதீங்க, அந்த குழந்தை அவகிட்ட உயிரோடு இருக்கட்டும், அது உயிரோடு இருந்தால் போதும், அந்த குழந்தைய சாக வேண்டாம். அந்த குழந்தையினுடைய உண்மை தாய் கதறினாள். ஆனா இன்னொரு அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, அவளுக்கும் வேண்டாம் எனக்கு வேண்டாம், இதான் உலகம், இதான் சமுதாயம், இதான் மனிதர்கள், தனக்கு வேண்டாம் மற்றவனுக்கு வேண்டாம் போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லக்கூடிய உலகம். உடனே சாலமோனுடைய ஞானத்தை கண்டு அந்த அம்மா அவங்க பேசுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அழுகிற அம்மாவுடைய கண்ணீரை பார்க்கிறாரு, இந்த அம்மாவுடைய வார்த்தையை பார்க்கிறாரு. சாலமோன் சொன்னாரு, இல்ல அந்த அழுகிறாங்கல்ல அந்த அம்மாவை தான் அந்த குழந்தையினுடைய உண்மை தாய்ன்னு சொல்லி ஞானத்தினாலே கண்டுபிடித்தார். வசனம் சொல்லுகிறது, அந்த ஞானத்தை கேட்டு ஜனங்கள் எல்லாரும் பயந்தார்களாம் சாலமோனுக்கு. அப்படி பயப்படக்கூடிய அளவுக்கு ஞானம் இருந்துச்சு. பலம் இல்ல, ஜாதி இல்ல, பதவி இல்ல, பட்டம் இல்ல, தேவ ஞானம். மனிதர்கள் பயப்படுவதற்கு காரணம் தேவனுடைய ஞானம் சாலமோனுக்குள் இருந்துச்சு. அந்த ஞானத்தை பெறுவது எப்படி, எங்கிருந்து அந்த ஞானம் வருகிறது, யார்கிட்ட அந்த ஞானம் இருக்கிறது, யாரால் அந்த ஞானம் கொடுக்க முடியும்? ஞானம் பெற நாம் என்ன செய்யணும்? நீதிமொழிகள் 3:35 சொல்லுகிறது, ஞானவான்கள் கணத்தை சுதந்தரிப்பார்கள். யார் சுதந்தரிப்பா? ஞானவான்கள் கணத்தை சுதந்தரிப்பார்கள். கீழே சடையமான் குல மக்கள் எல்லாரும் கணத்தை சுதந்தரிப்பதற்காக கர்த்தர் பேசுகிற வார்த்தை இந்த வார்த்தை. ஞானவான்களாக நடந்து கொள்ளுங்கள், ஞானம் முக்கியம். வாலிபனே உனக்கு ஞானம் முக்கியம், வாலிப தங்கச்சி உனக்கு ஞானம் முக்கியம். ஞானத்தை இழந்துராத, ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள், ஞானம் முக்கியம். சாலமோனுக்கு ஆண்டவர் விசேஷித்த ஞானம் கொடுக்க என்ன காரணம்? ஒரு 3 காரணங்கள். முதலாவதாக 1 சாமுவேல் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 3:3. சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தான். போதும். நம்ம எல்லாருமே தெய்வத்தை நேசித்து தான் வந்திருக்கிறோம். நம்ம நேசித்து வருவதற்கும் சாலமோன் நேசித்ததற்கும் வித்தியாசம் உண்டு. சாலமோன் தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சாலமோன் அப்பா பெயர் தாவீது, அம்மா பெயர் பட்சேபாள். பட்சேபாள் என்று சொன்னால் ஆணையின் மகள் என்று அர்த்தம். அவங்களுக்கு அதுக்கப்புறம் நிறைய பிள்ளைங்க பெற்றெடுத்திருக்கிறாங்க, 4 பிள்ளைங்களுக்கு மேல. சாலமோன் அதுல 2வது பையன். முத பையனை தாவீதும் பட்சேபாளும் இணைந்திருந்த பொழுது ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. கர்த்தர் கோபம் கொண்டு அதை அடித்து விடுகிறார், அது செத்து விடுகிறது. மறுபடியும் சேர்ந்து இருக்கிறாங்க, ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தையின் பெயர் தான் சாலமோன். இந்த பட்சேபாள் அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அவன் ஒரிஜினல் கணவன் ஒருவர் இருக்கிறாரு, அவர் பெயர் உரியா. உரியாவின் மனைவியா இருந்த பட்சேபாள் இடத்துல தாவீது ராஜாவா இருந்த ஆசை கொண்டு தன் பக்கமா எடுத்துக் கொள்கிறார். அப்படி ஒரு சம்பவம் அந்த நாட்கள்ல நடந்துருச்சு. பைபிள்ல ஒரு தவறான காரியம் நடக்கிறது.
ராஜாவா இருந்து தாவீது ஒரு தவறை செய்து விடுகிறார், ஞானமில்லாத செய்கை. அதை செய்ததுக்கு பிறகு ஒரு தண்டனை வருது, அந்த குழந்தையை ஆண்டவர் அடிக்கிறாரு, மறுபடியும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தையினுடைய பெயர் சாலமோன். கீழே சடைமான் குளத்துல அப்படி ஒரு சாலமோன் 8 வயசு 10 வயசுல ரோட்ல நடந்து போனா எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பைபிள்ல சொல்லப்பட்ட அந்த சாலமோன் நடந்து போனா, போறான் பாத்தியா சாலமோனு, அவங்க அம்மா போக்கே சரி கிடையாது. பணத்துக்கு ஆசைப்பட்டு, சொத்துக்கு ஆசைப்பட்டு, சுகத்துக்கு ஆசைப்பட்டு, பதவிக்கு ஆசைப்பட்டு, புருஷனை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு ஓடி போனவா, பெத்து போட்ட பிள்ளை போற போக்க பாத்தீங்களா? நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, அப்படிலாம் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அன்னைக்கு 5 வயசு 8 வயசு சாலமோனாய் ரோட்ல நடக்கும் பொழுது அவ காதுபட எல்லாரும் சொல்லி இருக்க கூடும், அவன் அம்மா கேரக்டர் சரி கிடையாது, அவங்க அப்பா கேரக்டர் சரி கிடையாது, அவன் வாழ்க்கையே சரி கிடையாதுன்னு சொல்லி இருக்க கூடும். சின்ன வயசுல வளர 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 அவன் மனசுல கேள்வி எழுப்பி இருப்பான், ஏன் நான் இந்த குடும்பத்துல பிள்ளையா பிறந்தேன், நான் ஏன் இந்த அம்மாவுக்கு நான் பிள்ளையா பிறந்தேன், என்ன ஏன் ஆண்டவரை படைச்சீங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அவன் கேள்வி கேட்கவில்லை. என்ன ஏன் இந்த குடும்பத்துல மகனா படைச்சீங்க ஆண்டவரே, போய் போய் ஒரு தவறான தொடர்பு உள்ள ஒரு தாய்க்கு நான் ஏன் பிள்ளையா பிறந்தேன், ஒரு தவறான பழக்கம் உள்ள ஒரு தகப்பனுக்கு நான் ஏன் பிள்ளையா பிறந்தேன். அந்த கேள்வி சாலமோன் ஆண்டவரை பார்த்து கேட்கல. நீங்க எல்லாம் ஒரு அம்மாவா, நீங்க எல்லாம் ஒரு அப்பாவா, இப்படி ஒரு கேடுகட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு, ஒரு குடிகார வாழ்க்கை வாழ்ந்துட்டு, ஒரு வேசிக்கல வாழ்க்கை வாழ்ந்துட்டு எப்படி நீங்க ஜீவிக்கிறீங்க, என்ன ஏன் பெற்றெடுத்தீங்க? அம்மா அப்பா கிட்ட அவன் சண்டையும் போடல. இப்படிப்பட்ட வாழ்க்கையில நானும் உலகத்துல வாழணுமான்னு சொல்லி தற்கொலை பண்ணி சாகவும் இல்லை. அம்மா அப்பா கிட்ட சண்டை போடல, தன்னைத்தானே நொந்து கொண்டு தற்கொலை பண்ணி சாகவும் இல்லை, தெய்வத்தை தூசிக்கவும் இல்லை, கேள்வி கேட்கவும் இல்லை. மாறாக உண்டாக்கின தெய்வமாகிய இயேசு, மெய் தேவனாகிய கர்த்தாவை அவன் அன்பு கூர்ந்தானா. அருமையான கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில தேவ ஞானம் வெளிப்பட வேண்டுமானால் தன் குடும்ப சூழ்நிலைகளுக்கு மத்தியில சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தான். எங்க அம்மா சரியில்லை, எங்க அப்பா சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை சிதைத்து விடக் கூடாது. ஆண்டவர் அதை விரும்பவில்லை, ஆண்டவர் அதை எதிர்பார்க்கவில்லை. எந்த குடும்பத்துல படைக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். அது கேள்வி கேட்க முடியாது. நான் ஏன் இந்த அம்மாவுக்கு பிள்ளையா பிறந்தேன்னு சொல்லி கேள்வி கேட்க மனிதனுக்கு உரிமை இல்லை. மாறாக ஆண்டவரை நேசிக்க பழகணும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். பெர்னார்ட் பிளெஸிங் ஒரு ஊழியக்காரர் உண்டு ஆப்பிரிக்காவில், மிக பிரபலமான ஒரு ஊழியக்காரர். உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளில் இருக்கிற நிறைய தலைவர்கள் அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு தான், ஆலோசனை கேட்டுட்டு தான் அவங்க நாட்டில் சட்டங்களே ஏற்றுவார்களாம். பெர்னார்ட் பிளெஸிங், பழைய பேர் பெர்னார்ட் அன்கோமான்னு சொல்லுவாங்க. பெரிய செல்வந்தர், பெரிய பணக்காரர், பெரிய பெரிய ஊழியக்காரர். அவர் அற்புதமான தேவ மனிதர். ஆண்டவருக்காக இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார், சாட்சியா வாழுகிறார். 30,000 அனாதை சிறுவர்களை வைத்து போஷித்து நடத்துகிறார். 30,000 பிள்ளைகளை வைத்து. அவர் சொன்னார் ஒரு நாள் சாட்சியில, பிரதர், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டது இந்த வசதி வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நேசிக்கல. எங்க அம்மா வேசியா இருக்கும்போது தான் இயேசுவை நேசித்தேன். என் பெற்றெடுத்த எங்க அப்பா யாருன்னே எனக்கு தெரியாது இன்னைக்கு வரைக்கும். எங்க அம்மாவுக்கு கூட தெரியாது எங்க அப்பா யாருன்னு. அந்த குடும்பத்துல பிறந்த நான் ஆரம்பத்துல ஆண்டவரை தேடல. எங்க அம்மாவை பார்த்து நான் தவறா நினைச்ச, கோபப்பட்ட, சண்டை போட்டேன் ஒரு காலத்துல. ஆனா விவரம் தெரிஞ்சு ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்தேன். தவறான பழக்கமுள்ள என்னுடைய தாயாருடைய வாழ்க்கையில நான் ஏன் பிறந்தேன்னு சொல்லி அழுதேன். ஒரு நாள் ஆண்டவர் என்னை சந்தித்தார். ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையை மாற்றினார், என் வாழ்க்கையில குறுக்கிட்டார். சிறு பிராயத்துல இயேசுவை நம்பினேன், இயேசுவை நேசித்தேன், இயேசுவை ஆராதனை செய்தேன், இயேசுவுக்காக என் வாழ்க்கை அர்ப்பணம் செய்தேன். இன்னைக்கு உலகத்திலே பெரிய ஊழியக்காரங்கள்ல நான் ஒருவனால் இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்து இருக்கிறார். காரணம் ஞானமுள்ள அந்த வாழ்க்கை. ஆண்டவரை நேசித்தார்,
ஆண்டவர் அளவுக்கு அதிகமா நேசித்தார். எங்க அம்மா சரியில்லை, எங்க அப்பா சரியில்லைன்னு சொல்லி விடவில்லை. ஆண்டவரை தூஷிக்கவில்லை. தன்னைத்தானே தற்கொலை செய்து மாய்த்துக் கொள்ளவும் இல்லை. அம்மா அப்பா கிட்ட சண்டை போடவும் இல்லை. ஆண்டவரை நேசித்தார். 18 வருஷத்துக்கு முன்பு என்னுடைய சொந்த ஊர் பாளையங்கோட்டை. எங்க அம்மா சாமி ஆடுகிற, குறி சொல்லுகிற ஒரு பக்தியுள்ள ஒரு தாயார். எனக்கு இயேசுவுக்கு சம்பந்தம் கிடையாது. என்னுடைய பழைய பெயர் பழனிக்குமார். ரொம்ப பக்தியான குடும்பம். நாங்க தெய்வத்தை பக்தியாய் தேடினவர்கள், தெய்வத்துக்காக எதையும் கொடுக்க தியாகம் பண்ணினவர்கள். கோயில சாமி ஆடுகிற தாயார் வீட்டுக்கு வந்த பிறகு திடீர்னு சொல்லி என் கழுத்தை யார நெரிக்கிறாங்க, என் ரத்தத்தை யார குடிக்க வராங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி என் தாயார் சத்தம் போட்டு கொண்டே இருப்பார்கள். கோயில போனா சாமி ஆடுவாங்க, நிறைய பேருக்கு குறி சொல்லுவாங்க. ஆனா வீட்டுக்கு வந்த பிறகு அந்த அசுத்தாவிகள் சில போராட்டத்தினால என் தாயார் அலைக்கழித்து சுடப்பட்ட புறாவை போல தரையில் அப்படியே துடி துடித்து கொண்டே உருளுவாங்க. சொந்த தாய், இல்ல 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் தரையில் அப்படியே துடி துடித்து கொண்டு எங்கிட்ட அங்கிட்டமா ஓடுவாங்க. தலைவரி கோலமா கிடப்பாங்க. சொந்த தாயை கிட்ட தொடுவதற்கும் பயந்த காலம் அந்த காலம். எங்களுக்கு சொந்த வீடு, சொந்த வியாபாரம், சொந்த கடை, நிலம், இடம் எல்லாம் எங்களுக்கு பாளையங்கோட்டில் இருந்த போதிலும் எங்க சொத்துக்கு ஆசைப்பட்ட சொந்தக்காரங்க செய்வன பில்லி சூனிய வைத்ததுனால நிறைய தற்கொலை ஆவிகள் என் குடும்பத்துக்குள்ளே கவி கொண்டது. ஒரு மாத்திரம் ஒருவர் சாவை முயற்சி எடுத்தோம், தோல்வியாக முடிந்தது. எங்க அப்பாவுக்கு நல்ல ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து, டாஸ்மார்க் ட்ரிங்க்ஸ், ஒரு வெத்து பத்திர பேப்பர்ல வெறும் கையெழுத்து மாத்திரம் எங்க அப்பா கையில வாங்கிட்டு சொற்ப பணத்தை எங்க அப்பா கையில கொடுத்து ஏமாற்றி அந்த வீடு, நிலம், இடம், கடை எல்லாவற்றையும் தங்கள் பெயர்களுக்கு எழுதி கொண்டார்கள் எங்க சொந்தக்காரங்க. ஒரு சில வாரங்களுக்கு பிறகு நாங்க எல்லாவற்றையும் இழந்து ஒரு வாடகை வீட்டுக்கு போக வேண்டிய சாபக்கேடு உண்டானது. 1992 இருந்து 95 வரைக்கும் இதே பாளையங்கோட்டையில வீடு விடாய் கஷ்டப்பட்ட காலங்கள் அது. பாளையங்கோட்டையில மார்க்கெட் பக்கத்துல, கோட்டூர் ரோட்டுல, காந்தி சிலை பக்கத்துல 150 ரூபாய் வாடகை வீட்டுல போய் குடியிருந்தோம். முதல்ல வாடகை வீட்டுக்கு போனோம். எங்க அப்பா சொன்னாங்க, இந்த ஊரை நல்ல வசதியா வாழ்ந்துட்டு நான் எப்படி வெக்கி தலை குனிந்து வாழ்வது, எங்கேயாவது ஓடி போறேன்னு சொல்லி பொள்ளாச்சிக்கு ஓடி போயிட்டாங்க. நான், என்னுடைய அம்மா, என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கச்சி 4 பேர் தான் அந்த வீட்டுல வாடகைக்கு இருந்தோம். 1 மாசம் 2 மாசம் முடிந்தது. வீட்டுக்காரங்க வாடகை கேட்க வந்தாங்க. நான் வாலிப பையனா இருந்ததுனால அவன்கிட்ட சொன்னேன், அந்த ஐயாட்ட சொன்னேன், ஐயா 1 மாசம் பொறுத்துக்கோங்க, நான் அடுத்த மாசம் பணத்தை சேர்த்து தந்து விடுகிறேன்னு சொன்னேன். என் அப்பா இன்னும் பணம் அனுப்பல, 1 மாசம் பொறுத்துக்கோங்க, அடுத்த மாசம் நான் சேர்த்து தந்து விடுகிறோம் என்று நான் சொன்னேன். அப்ப அந்த வீட்டுக்காரர் சொன்னார், ஏண்டா 150 ரூபாய் கொடுக்க உங்களுக்கு வக்கு இல்ல, வழி இல்லைன்னா எதுக்கு வாடகை வீட்டுக்கு வந்தீங்க, போய் தெருவுல பிச்சைக்கார மாதிரி உட்கார வேண்டியதானேன்னு சொல்லி கேவலமா பேசிக்கிட்டே போனாரு. என் வாழ்க்கையில முதல்ல என்ன பட்ட அடி அவர் சொன்ன வார்த்தை. அதுக்கப்புறம் நிறைய கஷ்டப்பட்டோம், நிறைய வருத்தப்பட்டோம், அழுதோம். பசிக்கும், சாப்பிடறதுக்கு எங்க வீட்டுல சாப்பாடு இருக்காது. என் சொந்தக்காரங்க வீட்டுல போய் நான் சாப்பிட்டு இருக்கிறேன், என் நண்பர்கள் வீட்டுல போய் நான் சாப்பிட்டு இருக்கிறேன். நம்ம வீட்டுல சாப்பிடுறதுக்கும் இன்னொருத்தவங்க வீட்டுல சாப்பிடுறதுக்கும் வித்தியாசம் உண்டு. நான் சாப்பிட போயிட்டோம்னா எல்லாரும் கடிகாரம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, சோத்துக்கு வந்திருக்கான் பாருன்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டு பிள்ளைகளுக்கு நல்ல சூடான ஆகாரம் வச்சு கொடுப்பாங்க, கறியும் மீனும் வச்சு கொடுப்பாங்க, வரவேற்பெல்லாம் பயங்கரமா இருக்கும் அவங்களுக்கு. அதே வீட்டுல நானும் இருப்பேன், பழையதும் ஊறுகாய் வச்சு கொடுப்பாங்க. இப்படிதான் சாப்பிட்டேன். நான் காலை சாப்பாடு ஒரு வீடு, மதிய சாப்பாடு ஒரு வீடு, ராத்திரி சாப்பாடு ஒரு வீடுன்னு சொல்லி வீடு வீடாய் சோத்து கலைந்த ஒரு பிச்சைக்காரன் நான். எல்லாம் இருந்தும் இழந்து போன ஒரு பிச்சைக்காரன். எல்லா சொந்தக்காரங்களுக்கு இருந்த ஜாதியில் ஐக்கியம் இருந்தும் இழந்து போன ஒரு சொந்தக்காரனா இருந்தேன் நான். எல்லாம் புறக்கணிச்சாங்க. எங்க அம்மாவுடைய காரியத்து நிமித்தமா எவ்வளவோ பக்தியான காரியங்கள், பூசைகள், பலிகள், யாகங்கள் எல்லாமே செய்தோம். தோல்வியாக முடிந்தது. பாளையங்கோட்டையில தெற்கு பஜார்ல சிவன் கோயில்ல 3 வருஷம் நான் பால் குடம் எடுத்து அப்படியெல்லாம் பக்தியா போன நாட்கள் உண்டு. திருச்செந்தூருக்கு 3 வருடம் மாலை போட்டு காவி வேஷ்டியை கட்டி கொண்டு பஜனை பாடல் பாடிக்கொண்டு இதே பாளையங்கோட்டையை விட்டு திருச்செந்தூருக்கு 3 வருஷம் பாத யாத்திரையா நடந்து போயிருக்கிறேன். நடந்தே போனேன், தெய்வத்தை தேடி, தெய்வத்தை நாடி, தெய்வத்துக்கு சமூகத்தில் அழுது போன காலங்கள் உண்டு. தெருத்துல நடந்துகிட்டே அழுதுட்டே போவேன். என் கண்ணீரை துடைக்க நாட்கள் இல்லை, என் அன்பை புரிந்து கொள்ள ஆட்கள் இல்லை, என்னை விசாரிக்க ஆட்கள் இல்லை, என்னை தேடி வந்த நேசிக்க ஆட்கள் இல்லை.
எல்லாரும் என்னை புறக்கணித்தார்கள், எல்லா நண்பர்களும் புறக்கணித்தாங்க, எல்லா சொந்தக்காரங்களும் புறக்கணித்தாங்க, ஜாதி சொல்லுகிறவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். பணமும் பதவி இருக்கும் போது மாத்திரமே ஜாதி சொல்லி அலைவார்கள். பணமும் பதவியும் இல்லைன்னா ஜாதியாவது பேதியாவது. எல்லாரும் என்ன விரட்டு விலகிட்டாங்க. செத்து போட்டு சொல்லிதான் உதறி தள்ளுனாங்க. அழுது கொண்டே இருந்த காலம், வருத்தப்பட்ட காலம், உடைந்த காலம், நொறுங்கின காலம், எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு காலம், செத்தவனை போல முற்றிலும் எல்லாராலும் மறக்கப்பட்டவன், உடைந்த பாத்திரம். நாங்கள் ஒரு உடைந்த பாத்திரம். அப்படிதான் இருந்தோம். 1995 பொள்ளாச்சியில இருந்து எங்க அப்பா வந்தாங்க. பொங்கல் ஹாலிடேஸ்ல நான் சாக போறேன், என் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு பிழைத்துக் கொள்ளுன்னு சொன்னாங்க. எங்க அம்மாவை பார்த்து ஒரு வெசப்பாட்டில் வாங்கிட்டு வந்து நின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், ஐயா, எங்க அப்பாட்டில் எங்க அம்மா சொன்னாங்க, இப்ப நம்ம சாக வேண்டாம், நம்ம பண்டிகைக்கு எல்லாரும் இந்துக்கள் ஆயத்தமா இருப்பாங்க, இந்துக்கள் ஃபெஸ்டிவல் பொங்கல் நாட்கள். இப்ப நம்ம இறந்துட்டோம்னா எல்லாரும் தீட்டா கருதுவாங்க, அதனால பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழித்து நம்ம சாவோம் என்று சொன்னார்கள். எல்லாரும் வீட்டுல வெள்ளை அடித்து பண்டிகைக்கு ஆயத்தமா இருப்பாங்க. இப்ப செத்தோம்னா சொந்தக்காரங்க தீட்டா கருதுவாங்க, செத்த பணத்தை கூட தூக்க வர மாட்டாங்க. இதாங்க சொந்தம், தூக்க வர மாட்டாங்க. சாவத ஒரு வாரம் தள்ளி போடுவோம், யாருக்கும் பாதிப்பு இல்லாம அடுத்த வாரம் சாவோம்னு சொன்னாங்க. அந்த ஒரு வார கேப் விட்டோம் சாவதை. ஒரு வார கேப்ல எங்க அப்பாவுடைய நண்பர் ஒருவர் கடாசபுரத்துல இருந்து எங்க மாமா வந்திருந்தாங்க. எப்படியோ தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு எங்க வீட்டுக்கு வந்தாங்க. நீங்க நல்லா வாழ்ந்த குடும்பம், இப்படி கஷ்டப்படுறீங்க, சொந்த ஊர்ல இருக்கிறனால வெக்கமான அனுபவம் இருக்குது, இடமாற்றம் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி கொஞ்ச நாள் மாற்றத்திற்காக கோயம்புத்தூருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப எங்க அம்மா எங்க அப்பா எங்களெல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க, உள்ளூர்ல செத்தாலும் கூட நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, புதைக்க மாட்டாங்க, யாருக்கும் தெரியாம அந்த ஊர்ல போய் செத்தரலாம், 4 பேர் வந்து நல்லடக்கம் செய்வார்கள் என்று சொன்னார்கள். இந்த பாளையங்கோட்டை விட்டு கிளம்பி நாங்க கோயம்புத்தூருக்கு போகும் பொழுது எங்க பூர்வீகர் சொத்துன்னு சொல்லிக் கொள்வதற்கு 2 சாக்கு பை தான் மிச்சமா இருந்துச்சு. 4 தட்டு, 4 டம்ளாரு, ஒரு சின்ன ஸ்டவ், கொஞ்சம் துணிமணிகள் ஒரு சாக்கு மூட்டையில போட்டு கட்டி பஸ்ல ஏற்றி சாவதற்காக அந்த ஊருக்கு பிரயாணம் பண்ணி போனோம். ஒரு சின்ன ரூம் தான் வாடகை கிடைத்தது, இயேசு பற்றி தெரியாது. ஒரு சில மாசங்களுக்கு பிறகு ஒரு வீட்டுல நடந்த ஒரு பிரேயர்ல என்னுடைய மூத்த சகோதரி இயேசுவை நம்ப ஆரம்பித்தாள். ஒரு வாலிப பிள்ளை தனியா போகிறாளே, நமக்கு இந்த ஊர்ல யாருமே தெரியாது, நம்ம சகோதரிக்கு பாதுகாப்பு வேண்டும்னு சொல்லி என்னுடைய தங்கச்சி அக்காவுடைய துணைக்காக அந்த ஜெப கூட்டத்திலே பங்கெடுத்தார்கள். 2 வாலிப பிள்ளைகளும் தனியா போறாங்க, நமக்கு இந்த ஊர்ல யாருமே தெரியாதுன்னு சொல்லி பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக எங்க அம்மா அந்த ஜெபத்துக்கு போனாங்க. 3 பெண்களும் போறாங்க, நமக்கு இந்த ஊர்ல யாருமே தெரியாது, பாதுகாப்பு வேண்டும்னு சொல்லி எங்க அப்பா போக ஆரம்பிச்சாங்க. கடைசியில என்ன கூப்பிட்டாங்க, நான் சொன்னேன், நமக்குன்னு 30-300 கோடி இருக்குது, சிங்கிள் தெய்வத்தை தேடி என்ன பிரயோஜனம், எதுக்கு செத்து போன தெய்வத்தை கும்பிடுறீங்கன்னு சொல்லி விதண்டாவாதம் பேசினவன் நான். இயேசு தெய்வம் அல்ல என்று கேவலமாய் கீழ்த்தரமாய் பேசினவன், வேதத்தை கிழித்து வீசினவன், ஊழியர்களை விரட்டினவன். அப்படிலாம் செய்த போதிலும் ஆண்டவர் என்னை பழி வாங்கவில்லை, என்னை சந்திக்க ஒரு தருணம் வைத்திருந்தார். என்னை நேசத்திலே தன்னுடைய அன்புக்குள்ள இழுத்துக் கொள்ள ஒரு நேரத்தை வைத்திருந்தார். 1996 ஆண்டு பிப்ரவரி மாசம் 16ஆம் தேதி எங்க அம்மாவுக்குள்ள அந்த அசுத்த ஆவிகள் ஓ என்று சத்தமிட்டு கத்தினது. அது கத்திக்கொண்டே சொல்லுது, இயேசு கிறிஸ்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, இவன் உடம்புல 25 வருஷம் வாழ்ந்துட்டான், நீ ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது, அந்த பெரியவர் வந்திருக்கிறார், வாசல் அக்கினியா நிற்கிறாரு, அவர் கையில ஒரு நெருப்பு கோல் இருக்கிறது, அந்த பெரியவர் வந்திருக்கிறாரு, அவர் எங்க போன்னு சொல்றாரு, இது என் வீடு, என்னுடைய ஜனம், என் பிள்ளைங்கன்னு சொல்றாரு என்று அந்த ஆவிகள் சொன்னதாக சத்தமிட்டு சொன்னது எங்க அம்மாவுக்குள்ள இருந்து. அப்ப நான் சும்மா ஏறி சத்தம் போடாத, பேசாத, தெய்வம்லாம் யாரும் கிடையாதுன்னு சொன்னேன். ஆவி சொல்லுது, இல்ல, இயேசு மெய்யான தெய்வம் வந்திருக்கிறாரு. இப்ப நான் கேட்டேன், இயேசு மெய்யான தெய்வம்னு சொல்றியா, அப்ப நீ யாரு? இத்தனை வருஷம் வணங்கி மாவிளக்கு எடுத்து மொட்டை போட்டு காவு எடுத்து வைக்கி சக்கரை பொங்கல் வைத்து பால் குடம் எடுத்து பாத யாத்திரையா நடந்து போனேனே 30-300 கோடி நீ சொல்றீங்கல்ல, நீங்கெல்லாம் யாரு? இந்த கேள்வி கேட்டவன அந்த ஆவிகள் சொன்னது, நாங்கெல்லாம் விழுந்து போன ஆவிகள், இந்த பரிசுத்தமான தெய்வத்துக்கு முன்பு எங்களால நிற்க முடியாது என்று சொல்ல ஆரம்பித்தது. அல்லேலூயா, இயேசுதான் தெய்வம் என்று
நான் வணங்கின விக்கிரகம் எனக்கு சாட்சி சொன்னது அவர் உயிரோடு இருக்கிறார். இனி இயேசு உயிரோடு இருக்கிறார்ங்கிறத ஒரு கிறிஸ்தவர் எனக்கு சொல்லவில்லை, ஒரு சிஎஸ்ஐ ஆலயத்தில் உள்ள ஒரு நபர் எனக்கு சொல்லவில்லை, ஒரு கத்தோலிக்க ஆலயத்தில் இருக்கிற ஒரு நபர் எனக்கு சொல்லவில்லை, ஒரு பெந்தேகோஸ்தே ஆலயத்துக்கு போற ஒரு நபர் எனக்கு சொல்லவில்லை, கிறிஸ்தவர்கள் எனக்கு சொல்லல. நான் வணங்கின விக்கிரகம் எனக்கு சுவிசேஷம் சொன்னது இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு மீட்பராய் இருக்கிறார், இயேசு இரட்சகராய் இருக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார். இந்த செய்தியை விக்கிரகம் சொல்லுச்சு எனக்கு. அவர் உன்னை நேசிக்கிற தெய்வம், என்னை நேசிக்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அந்த விக்கிரகம் எனக்கு சாட்சி பகிர்ந்தது. நான் பார்த்த கிறிஸ்தவங்க எல்லாம் தண்ணி அடிக்கிறவங்க, சினிமா பார்க்கிறவங்க, ஜாதி வெறி பிடிச்சவங்க, நாற்காலிக்கு சண்டை போடுறவங்க. இயேசுவின் அன்பினால் நேசத்தினால் பொங்குகிற கிறிஸ்தவர்கள் நம்மில் எத்தனை பேர் உண்டு? வாலிபா, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன்னோடு ஆண்டவர் பேசுகிறார். எந்த அளவுக்கு நீ ஆண்டவரை நேசிக்கிறாய்? எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து இருக்கிறாய்? ஆண்டவர் பேசுகிறார். 1 கொரிந்தியர் 16:22 சொல்லுகிறது, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாதே போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். இயேசுவை நேசிக்காதவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை நேசிக்காதவன் சபிக்கப்பட்டவன். இயேசுவை நேசிக்காதவன் சபிக்கப்பட்டவன். ரோமர் 5:5 சொல்லுகிறது, தேவனுடைய ஆவியினாலே அந்த அன்பு நமக்குள் ஊற்றப்படுகிறதா. உபாகமம் 10:12-13 சொல்லுகிறது, முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரில் அன்பு கூறுவாயாக, இதயத்தோடு கூட ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகிறார். ரோமர் 12:9 சொல்லுகிறது, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. ஆண்டவரை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. அவன்தான் உண்மையான கிறிஸ்தவன், அவன்தான் உண்மையான சீசன். இயேசுவுக்காக வாழ வந்த சீசன் அப்படித்தான் இருக்க வேண்டும். உண்மையான தேவ ஜனமே, எங்க அம்மா சரியில்லை, எங்க அப்பா சரியில்லை, அவரு சரியில்லை, இவரு சரியில்லை சொல்லிக் கொள்ளாதிருங்கள். சாலமோன் அப்படி சொல்லிட்டு எங்கேயும் ஓடல. அவங்க அம்மா சரியில்லைதான் உண்மைதான், அவங்க அப்பா சரியில்லை உண்மைதான். அதுக்காக சாலமோன் எங்கேயும் ஓடி போகல, யாருக்கிட்டையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணல, ஆண்டவரை தூசிக்க செய்யல, தற்கொலை பண்ணி சாகவும் செய்யல. அந்த தரிகட்ட குடும்பத்துல கூட சாலமோன் வாழ்ந்து சாதித்தான். ஏன் நம்மளால முடியாது? அவன் ஆண்டவரை நேசித்தான். ஐ லவ் யூ ஜீசஸ். ஆண்டவரை நேசித்தான், நேசித்தான், நேசித்தான். ஆண்டவர் ஞானத்தை அள்ளி கொடுத்தார். உங்க வாழ்க்கையில ஆண்டவரை நேசிக்க 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 அவர் ஞானத்தை அள்ளி கொடுப்பார். அது மகிமையான கிரீடமாய் மாறும். இரண்டாவதாக அதே 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் 10 நீங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவாரு, நீ விரும்புகிறது என்னப்பா என்கிட்ட கேள். இன்னைக்கு ராத்திரி எல்லார்கிட்டையும் ஆண்டவர் பேச போறாரு. நான் ஜெபம் பண்ணி அழுதுட்டு வந்திருக்கேன், எல்லாரு கூட இன்னைக்கு பேசணும் ஆண்டவரேன்னு சொல்லி. ஹலோ, உங்க எல்லார்கிட்டையும் இன்னைக்கு நைட்டு ஆண்டவர் வந்து கேட்க போறார், உனக்கு என்ன வேணும் கேளுன்னு கேட்க போறார். பண்டிகை கொண்டாடுனே வாலிபனே, உனக்கு என்ன வேண்டும் கேள். என்ன கேட்க போறீங்க? RMKV என் பேருக்கு எழுதி வைங்க ஆண்டவரே, டெய்லி ஒரு ட்ரெஸ் போடலாம், ஒரு 10 ஏக்கர் இடம் கிடைச்சா நல்லா இருக்கும். பல விதமான கேள்விகள் நமக்குள்ள இருக்குது. அது வாங்கலாமா, இது வாங்கலாமா, அது பெஸ்டா இருக்குமா, இது பெஸ்டா இருக்குமா? ஆண்டவர் வந்து டைரக்டா வந்து கேட்கிற, உனக்கு என்ன வேணும் கேளு. அவன் சூஸ் பண்ற விதம் பாருங்க, சூப்பர். நம்ம சூஸ் பண்ற விதமே சரி கிடையாது, அதனாலதான் ஆண்டவர் கேட்கறதும் கிடையாது. அவன் போற போக்கே சரியில்லை அப்படிங்கிறாரு. ஒரு பையன் பைபிள தெரியாம எடுத்துட்டேன், உள்ள பார்த்தா ஒரு பொம்பளை புள்ள போட்டோ வச்சிருக்கான். என்னடான்னு கேட்டா, கர்த்தருக்கு தெரியப்படுத்திட்டு இருக்கேன் பிரதர் அப்படிங்க. கை வச்சு ஜெபம் பண்றாராம், கர்த்தர் தெரியப்படுத்துறேன் பிரதர். இப்படிலாம் கேட்கறதுனாலதான் கர்த்தர் உனக்கு என்ன வேணும்னு கேட்க மாட்டேங்காரு. தன் தேவைகளை தேவனிடம் கேட்டு பழகினவன் சாலமோன். ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, நான் ஒரு 1000 வருஷம் வாழணும், 500 வருஷம் வாழணும், ஆஃப்டர் ஆல் ஒரு 100 வருஷமாவது வாழணும்னு சொல்லி
நீடித்த ஆயுசு நாட்களை சாலமோன் கேட்கவில்லை. 95 வயசு பாட்டிட்ட போய் கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு. இன்னொரு 100 வருஷம் வாழ்ந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சாவறதை யாரும் விரும்புறது இல்ல. சிலர் கோபத்துல சொல்லுவாங்க, உண்மையிலே சாவ விரும்ப மாட்டாங்க. சாலமோன் கிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, ஆனா அவன் கேட்கல, எனக்கு ஆயுசு நாள் வேணும்னு கேட்கல. நம்மளாம் நிறைய பேர் தான் கட்டிட்டு இருக்கோம், போக்குவரத்தை பாதுகாத்துக்கோங்க ஆண்டவரே, நான் சாகாம இருக்கணும் ஆண்டவரே. ஆயுசு நாள் அவன் கேட்கல, அது கர்த்தருடைய கரத்திலே உள்ளது. எனக்கு நிறைய ஐஸ்வர்யம் வேணும், நிறைய செல்வம் வேணும், நிறைய பங்களா வாங்கணும், நிறைய வீடு வாங்கணும், நிறைய காரியம் செய்யணும்னு சொல்லி ஐஸ்வர்யத்தை அவன் கேட்கல. நம்ம எல்லாம் நிறைய ஜெபத்துல அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் நிறைய காரியம் கிடைக்காமயே இருக்கு. தன் தேவைகளை தேவனிடத்துல கேட்டு பழகினவன் சாலமோன். ஆண்டவர் கேட்டாரு, உனக்கு என்ன வேணும்னு. நீடித்த ஆயுசு நாட்களை கேட்கல, ஐஸ்வர்யம் வேணும், இவ்வளவு சொத்து சுகம் வேணும்னு கேட்கல. மூணாவது, தான் எதிராளின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க, அவன் சாகிறத நான் பார்க்கணும் அப்படின்னு கூட அவன் கேட்கல. நிறைய பேர் ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கு, ஆண்டவரே என்ன அவன் திட்டான் ஆண்டவரே, ஒரு கை பாருங்க, என்ன அவன் முறைச்சுக்கிட்டு போறான் ஆண்டவரே, கண்ணை நோண்டி போடுங்க ஆண்டவரே. ஒரு அம்மா அப்படி ஜெபம் பண்றாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஒரு கதை சொல்லுவாங்க இதுக்கு. ஒரு நாள் ஒரு கடவுள் வந்து பேசினாராம், உனக்கு என்ன வேணும் கேளுன்னு. உடனே அந்த மனிதன் சொன்னான், எனக்கு நிறைய ஆசை இருக்கு, உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும், நிறைய எனக்கு தரணும் அப்படின்னு கேட்டானாம். உடனே கடவுள் சொன்னாராம், சரி நீ கேட்கறத நான் தர்றேன்ப்பா, நீ ரொம்ப பக்தியா இருக்கிற, ஆனா ஒரு கண்டிஷன், நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். அப்படி தர்றதுல நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன். ஆனா உனக்கு என்னெல்லாம் கொடுக்கிறேனோ அதெல்லாம் எய்த்த வீட்டுக்காரனுக்கும் அடுத்த வீட்டுக்காரனுக்கும் 2 மடங்கு கொடுப்பேன். சம்மதமானு கேட்டாராம். ஹலோ, இவன் ஜெபம் பண்ணி கேட்கிறான், ஆண்டவர் வந்து சொல்றாரு, நான் உனக்கு கேட்டதை தருவேன், ஆனா எய்த்த வீட்டுக்காரனுக்கு அடுத்த வீட்டுக்காரனுக்கு 2 பங்கு அதிகமா கொடுப்பேன்னு சொன்னாராம். அவன் பசியாளியா இருந்தான். அப்போ சரி ஆண்டவர் என்னத்தையும் பண்ணிட்டு போற, எனக்கு தந்தா போதுன்னு முதல்ல சொல்லிட்டான். இவன் என்னெல்லாமா கேட்கறானா அதெல்லாம் 2 எல்லாருக்கும் போய்கிட்டே இருந்துச்சான், பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் எய்த்த வீட்டுக்காரனுக்கும். இவனுக்கு தாங்க முடியாத துயரம். நான் கஷ்டப்பட்டு கேட்கிறேன் கடவுள்கிட்ட, அவருக்கு எல்லாம் சும்மா சும்மா போகுது. ஒரு பொறாமை, காழ்ப்புணர்ச்சி. ஒரு நாள் கோபப்பட்டு ஒரு முடிவு பண்ணிட்டான், ஆண்டவரை உண்டிலன்னு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி. மறுபடியும் வந்து நிக்கிறாரு, ஆண்டவரை வந்து கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்னு. ஆண்டவரே ஆசீர்வாதம் கொடுத்ததெல்லாம் போதும், இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், நீ தந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னானா. என்ன வேணும் கேளு அப்படின்னாரா ஆண்டவர். கடவுள், எனக்கு ஒரு கை, ஒரு கண்ணு, ஒரு காலு இல்லாம போகட்டும். என்ன அர்த்தம் தெரியுமில்ல? எய்த்த வீட்டுக்காரனுக்கு அடுத்த வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணும் போகணுமா, 2 கையும் போகணுமா, 2 காலும் போகணுமா? அவன் என்னத்தை பாருங்க. இப்படி மனிதர்கள் கேட்பதினாலேதான் நிறைய ஜெபங்கள் செவி கொடுப்பதில்லை தேவன். புலம்பல் 3ஆம் அதிகாரத்துல 44ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு தன்னை மேகத்தினால் மூடிக்கொள்ளுகிறாராம் தெய்வம். நிறைய பேருடைய ஜெபம் பரலோகத்துக்கு போவாததுக்கு ஆண்டவரே தன்னை மேகத்தினால் மறைத்துக் கொள்ளுகிறாராம். சுயநலமான ஜெபங்கள், மாம்சத்தின் விருப்பத்தின்படி ஜெபங்கள், மிருகத்தனமான ஜெபங்கள், இச்சையான ஜெபங்கள். அந்த ஜெபத்துக்கு ஆண்டவரால் பதில் கொடுக்க முடியல, தன்னை மறைத்துக் கொள்ளுகிறார். சங்கீதம் 65:2 சொல்கிறது, அவர் ஜெபத்தை கேட்கிறவர்னு பைபிள்ல சொல்லி இருக்கிறது. அதே பைபிள்ல புலம்பல் 3:44 சொல்லுகிறது, ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு தன்னை மேகத்தினால் மறைத்துக் கொள்ளுகிறாராம். ஒருத்தன் கேட்டான், லவ் பண்றது தப்புன்னு எங்க பிரதர் பைபிள்ல போட்டிருக்கு? நீங்க சொல்லுங்க, போட்டிருக்கா போடலையா? நிறைய பேருக்கு டவுட். இப்ப வாலிபர்லாம் இருக்கனால இந்த இதெல்லாம் பேசல, பேச மாட்டேன். வாலிபர்லாம் இது பெரிய சந்தேகம், வெளியே சொல்ல முடியல, சபையிலையும் சொல்ல முடியல, யார்கிட்ட தான் சொல்றது? லவ் பண்றது தப்பா கரெக்டா பிரதர்? சொல்லுங்க பிரதர், நீங்க சொல்லுங்க, லவ் பண்றது சரியா தப்பா? தப்புங்க பின்னாடி சில ரைட்டுங்கிறாங்க, ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க எங்கேயோ ஒரு இடத்துல. சரி, எது எப்படியோ, நான் என்ன சொல்ல வரேன், பொதுவான கருத்து, கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணுங்க, நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாவது லவ் பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி பண்ணாதீங்க. சரி, வசனம் என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, நீ மனைவியோடு இருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே, மனைவி இல்லாதவனாய் இருந்தால் மனைவியை தேடாதே. பைபிள்ல போட்டுக்கான்னு பாருங்க வாலிப தம்பி.
பாத்துக்கோங்க. மனைவியை தேடாதே. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, பூரண சற்குணனாய் இருக்கிறவன் அவள் பார்வைக்கு தப்புவிக்கப்படுவான், பாவியோ அவளால் காதலிலே பிடிபடுவான். ஒருத்தர் லவ் பண்றான்னா அவன் பிடிபட்டான்னு அர்த்தம் வசனம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத கேட்டு கேட்டு தேவ சமூகத்தை அலட்சியம் பண்ணி விடுகிறோம். நீடித்த ஆயுசு நாட்களை கேட்கிறாங்க சிலர், ஐஸ்வர்யத்தை கேட்கிறாங்க ஜெபத்துல சிலர் பாத்தீங்கன்னா அவன் சாகணும் இவன் சாகணும்னு ஜெபம் பண்றாங்க. இந்த 3 ஜெபத்துக்கும் சாலமோன் பதில் கொடுக்கவும் இல்லை, சாலமோன் ஜெபம் பண்ணவும் இல்லை. அவன் கேட்டான், ஆண்டவரே எங்க அம்மா அப்பா தான் ஞானம் இல்லாம நடந்துகிட்டாங்க, நானாவது இந்த உலகத்துல ஞானமாய் வாழ ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். அல்லேலூயா. சாலமோன் கேட்ட ஒரு அற்புதமான ஜெப குறிப்பு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே நான் இந்த உலகத்துல எவ்வளவு வருஷம் வாழ்வுங்கிறது முக்கியம் இல்ல, நான் ஞானம் உள்ளவனா ஒரு நாள் வாழ்ந்தால் கூட அது வெளியேற பெற்றது. எனக்கு ஞானம் வேண்டும், எனக்கு ஞானம் வேண்டும். விரும்பி கேட்டான், ஆசைப்பட்டு கேட்டான், தாகத்தோடு கேட்டான், பசியோடு கேட்டான். நான் வளரணும், நான் முன்னேறணும், நான் ஜெயிக்கணும், எனக்கு ஞானம் வேண்டும். இது சாலமோனுடைய ஒரு ஏக்கம், பாரம், பாசம், அவனுடைய விருப்பம் அதுதான், அவனுடைய ஆசை அதுதான். எனக்கு ஞானம் வேணும், ஞானம் வேணும், ஞானம் வேணும். சாலமோனுடைய விருப்பம், ஆசை, ஞானத்தை விரும்புகிறான். சாலமோன் ஞானத்தை விரும்புகிறான், ஞானத்தை வாஞ்சிக்கிறான், ஞானத்தை பிரயாசப்படுகிறான். ஆண்டவர்கிட்ட டைரக்டா வந்தாலும் கூட அதையே அவன் கேட்கிறான், ஞானம். யாக்கோபு 1:5 சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாயிருந்தால் ஒருவனையும் கடிந்து கொள்ளாத தேவனிடத்திலே கேட்கும் பொழுது தேவன் சம்பூர்ணமாய் தருவார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஞானம் கேட்கணும். நீங்க டெய்லி காலையில, ஆண்டவரே ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும், ஞானமுள்ள சிந்தை எனக்கு தாரும், ஞானமுள்ள உணர்வுகளை எனக்கு தாரும். இந்த கேள்வி, இந்த ஜெபத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த 18 வருஷம் ஊழியத்துல இன்னைக்கு வரைக்கும் உங்க ஆலயத்துல வந்து ஓரமா உட்கார்ந்து அழுதேன் ஒரு 10-15 நிமிஷம். எனக்கு ஞானம் வேண்டும் ஆண்டவரே, ஞானம் வேணும். இந்த உலகத்தில் உண்மையா வாழ, பரிசுத்தமாய் மாற, ஜெபத்தோடு வாழ, ஆண்டவருக்காய் ஆதாயம் பண்ண ஞானம் வேண்டும், எனக்கு ஞானம் வேண்டும். மத்தேயு 21:22 சொல்லுகிறது, சந்தேகப்படாமல் விசுவாசத்தில் ஆண்டவர் கேட்கும் பொழுது அவர் நமக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. மத்தேயு 7:7 சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். யோவான் 14:14 சொல்லுகிறது, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 16:23-24 சொல்லுகிறது, அவர் நாமத்தினால கேட்கும் பொழுது சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தன் காரியத்தை, தன்னுடைய காரணத்தை, தன்னுடைய தேவைகளை அவன் தேவனிடம் கேட்டு பழகினான். உங்க வாழ்க்கையில தேவனிட ஞானத்தை கேளுங்க, எதை கேட்டாலும் இல்லாட்டாலும். கடைசியா ஒன்று நான் சொல்லி முடிக்கிறேன். 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது, சாலமோன் தன் காரியத்தில் துரிதமாய் செயல்பட்டான். 2 நாளாகமம் 1:1 வாசிக்கலாமா? தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். ஒரு மனிதனை பெரியவனா மாற்றுறாராம். அவன் காரணம், தன் காரியத்துல அவன் துரிதமாய் செயல்பட்டான். கவனிங்க, ஒரு வாலிபன் கிட்ட ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறார் தேவன். அவங்க அப்பாவும் பொறுப்பு கொடுக்கிறார், நீ ராஜ்யத்தை ஆளுகை செய்யணும். 19 வயசுல ராஜ்யத்துக்கு வர்றாரு அந்த சாலமோன். இந்த வயசுக்கு இது எனக்கு தகுதி கிடையாது, இந்த வயசுக்கு இதை நான் பதவியில் நான் ஏற்றுக்கொண்டு என்னால செய்ய முடியாது, தட்டி கழிக்கல, இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு உதறிட்டு போகல, இது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவன் வேற வேலைக்கு தேடி போகல. தனக்கு எது கிடைக்கிறதோ அதை சரியான நேரத்துல பயன்படுத்தினான். வாலிப தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையில ஆண்டவர் உனக்கு எதை தர விரும்புகிறாரோ அதை சரியான தருணத்துல நீ பயன்படுத்த பழகுவாய், ஆனால் நீ ஜெயிப்பாய், நீ சாதிப்பாய். வேதம் சொல்லுகிறது, சாலமோன் தன் ராஜ்யத்தில் பலப்பட்டான். நான் ஒரு வாலிபனா இருக்கிறேனே, எனக்கிட்ட எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கேன், எப்படி செய்ய முடியும்?
அவங்க எல்லாம் எவ்வளவு படிச்சிருக்கிறாங்க, எவ்வளவு அழகுள்ளவங்க இருக்கிறாங்க, எவ்வளவு அறிவுள்ளவங்க இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கொடுத்திருக்கலாமே, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சாலமோன் தாழ்வு மனப்பான்மை கொள்ளவில்லை. நிறைய வாலிபர்கள் எழும்ப முடியாததுக்கு காரணம், அவங்க பாட்டு பாட முடியுது, என்னால முடியல. அவங்க பிரசங்கம் பண்ண முடியுது, என்னால முடியல. அவங்க நல்லா ஜெபம் பண்ண முடியுது, என்னால முடியல. அவங்க நல்லா செய்யறாங்க, என்னால முடியல. அவங்க நல்லா அழகா இருக்கிறாங்க, எனக்கு இல்ல. தாழ்வு மனப்பான்மை. மற்றவங்களை நம்மை கம்பேர் பண்ணுவதனாலே நிறைய வாலிபனுக்கு தாழ்வு மனப்பான்மை. எழும்ப முடியாதபடிக்கு அது தடையா இருக்கிறது. ஆண்டவராலே உயர்த்த முடியாதபடிக்கு அது தடையா இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, உன்னால் முடியும். வாலிப தம்பி, உன்னால் என் ஆண்டவருக்காய் சேவை பண்ண முடியும். என் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வைக்க தேவனால் முடியும். காரியத்துல நீதான் துரிதமா செயல்படணும். ஒரு வாத்தியார் 60 பிள்ளைகளுக்கு ஒரே கிளாஸ்ல தான் பாடம் எடுக்கிறார். ஒரு பிள்ளை தான் செண்டம் வாங்குது, பாக்கி எல்லா பிள்ளைகளும் முட்டை வாங்குது. காரணம் என்ன? வாத்தியார் மேல தப்பா? இல்ல, படிக்கிறவன் மேலதான் தப்பு. அவன் 100க்கு 100 வாங்க தானே செய்யறான். அதே கிளாஸ்ல ஒரு பையன் வாங்க தானே செய்யறான். அதே கிளாஸ்ல 70 மார்க் 80 மார்க் வாங்க தானே செய்யறாங்க. ஏன் உன்னால 10 மார்க் 15 மார்க் வாங்க முடியுது? காரணம் என்ன? அதுல கான்சன்ட்ரேஷன் நீ பண்ணல. உன் வேலையில, உன் காரியத்துல நீ துரிதமாக செயல்படவில்லை. ஆகவே தான் தோல்வி வருகிறது. ஆண்டவர் சொல்றாரு, உன் மனதை கண்ட்ரோல் பண்ணு, உன் சிந்தையை கண்ட்ரோல் பண்ணு, உன் உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணு. ஜாக்கிரதை. ஜாக்கிரதை உள்ளவன் ஆளுகை செய்வான். நீதிமொழிகள் 12:24 சொல்லுகிறது, ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும். நீதிமொழிகள் 22:29 சொல்லுகிறது, தன் வேளையில் ஜாக்கிரதையாயிருக்கிறவனை கண்டால் நீசனுக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், வாலிப தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையில நீ ஜாக்கிரதையா இருக்க பழகுவாயானால் நீசனுக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். ஜாக்கிரதை. உன் வாலிப வாழ்க்கையிலே உலகத்தின் சிற்றின்பங்கள் உன்னை கவர்ச்சிக்கும், உலகத்தின் ஆசாபாசங்கள் உன்னை நெருக்கும். ஜாக்கிரதை. உன் ஜாதிக்காரன் உன்னை தூண்டி விடுவான். நீ ஜாக்கிரதையாயிரு. அவன் அதிலே குளிர் காய்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. பணம் சம்பாதித்து ஏசியில போவதற்காக சில கூட்ட மக்கள் அலைகிறார்கள். நீ அதிலே விழுந்து விடாதே. உன்னை அடித்து ஒருவன் வாழ்வான். நீ அதை நம்பி ஏமாந்து போகாதே. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. ரோமர் 12:11 சொல்லுகிறது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிரு. எபேசியர் 4:3 சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 4:3 சமாதானம் காக்கப்படுவதில் ஜாக்கிரதையாயிரு. உன் சமாதானத்தை யாரும் பறிச்சிடக்கூடாது. உனக்கு கொடுத்த தேவனுடைய சமாதானம், திருச்சபையில கொடுக்கப்படுகிற தேவ சமாதானம், தேவனுடைய பிள்ளைகளால் கொடுக்கப்படுகிற தேவ சமாதானத்தை அதனை ஜாக்கிரதைப்பட்டி பாதுகாக்க வைக்க வேண்டும். சமாதானம் காக்கப்படுதல்ல ஜாக்கிரதை. 1 பேதுரு 4:7 எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம். ஆகவே தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து ஜெபம் பண்ணுவதிலே ஜாக்கிரதையாயிரு. 2 பேதுரு 1:10 சொல்லுகிறது, உன் அழைப்பு, உன் தெரிந்தெடுப்பு, பி கேர்ஃபுல். இந்த தெரிந்தெடுப்புங்கிற விஷயத்துலதான் காதலுங்கிறது அமையுது. யாரையும் நீ தெரிந்தெடுக்காத. சிம்சோன் தெரிந்தெடுத்தான். தனக்குன்னு ஒரு பெலிஸ்தேர்ல பெண்ணு. முடிவு அவன் சிநேகிதனுக்கு தான் கொடுத்தாங்க. அந்த பெண்ணு அவங்கிட்ட சேரல. கர்த்தர் அதை விரும்பவும் இல்லை, அது தேவ சித்தமும் இல்லை. அப்படி தேடி போனதுனாலதான் கண்கள் 2 குருடாகப்பட்டு சிம்சோன் செத்தான் என்று பைபிள் போதிக்கிறது. காதல் செய்து செத்தவன் தான் சிம்சோன் என்று பைபிள் போதிக்கிறது. காதல் செஞ்சு விபச்சாரிகள் மடியில விழுந்து செத்தான் என்று பைபிள் சிம்சோனை பத்தி போதிக்கிறது. ஈசாக்கை போல கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்றது சால சிறந்தது. வேற மதத்துல, வேத மார்க்கத்துல பெண்ணை தேடிக்கொள்ளாதே. ஜாக்கிரதை. உன் அழைப்பையும் உன் தெரிந்து கொள்வதையும் பி கேர்ஃபுல்லா இருக்கும்படி ஆண்டவர் எச்சரிக்கிறார். வேற ஆத்துமாக்களை சம்பாதிக்கலாம், அங்க போய் பொண்ணு எடுக்கலாம், அங்க போய் பையன் எடுக்கலாம்னு சொல்லி நீங்க அங்க போய் மாட்டிக்காதீங்க. வேற மார்க்கத்துல, வேற மதத்துல நீங்க சிக்கிக் கொள்ளாதிருங்கள். ஆண்டவர் எச்சரிக்கிறார்.
2 பேதுருல 3:14 சொல்லுகிறது, கரையில்லாத பிழையில்லாத வாழ்க்கை வாழ ஜாக்கிரதைப்படு. கரையில்லாத பிழையில்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ நீ ஜாக்கிரதைப்படு. வெளிப்படுத்தின விசேஷம் 3:19 சொல்லுகிறது, தேவ சிச்சையிலே மனம் திரும்பி பொறுமையோடு ஜாக்கிரதைப்படு. தேவ சிச்சையிலே மனம் திரும்பி பொறுமையோடு வாழ ஜாக்கிரதைப்படு. 2 தீமோத்தேயு 4:9 சொல்லுகிறது, நீ சீக்கிரமாய் என்னிடத்திலே வருவதற்கு ஜாக்கிரதைப்படு. பவுல் சொல்றார், நீ சீக்கிரமாய் என் அண்டே வருவதற்கு ஜாக்கிரதைப்படு. நிறைய கள்ளர்கள் இருக்கிறாங்க, நிறைய ஓநாய்கள் இருக்கிறாங்க, நிறைய கயவர்கள் இருக்கிறாங்க. உன்னை சுற்றி சுற்றி வட்டமிடுகிற அநேக நரி கூட்டங்கள் உண்டு, அநேக சிங்க கூட்டங்கள் உண்டு. உன் ஆத்துமாவை கவி கொள்ள, உன் வாழ்க்கையை சீரழிக்கிற உலகம் உண்டு, சினிமா உண்டு, மோகம் உண்டு, இச்சை உண்டு, ஜாதி உண்டு, பணம் உண்டு, ஆசை உண்டு. அழிந்து போகாதே, உன் ஆத்துமாவை அழித்து விடாதே. ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். சாலமோனுக்கு ஞானம் கொடுத்தார் தேவன். காரணம், அவன் ஆண்டவர் அளவுக்கு அதிகமா நேசித்தான். தன் குடும்ப சூழ்நிலைகளுக்கு மத்தியில சாலமோன் கர்த்தரை நேசித்தான். தன் தேவைகளை ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தினான். தன் வேளையில அவன் ஜாக்கிரதையா இருந்தான். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நம் தேவ சமூகத்துல நாம் எழுந்து நின்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். மகிமை. ஆண்டவர் உனக்குன்னு வைத்திருக்கிற கிரீடம் உண்டு, உனக்குன்னு வைத்திருக்கிற மேன்மை உண்டு. வாலிப தம்பி, பிடித்து குடித்து உன் சரீரத்தை இழக்காதே, பிடித்து குடித்து உன் சமாதானத்தை இழக்காதே, பிடித்து குடித்து உன் ஆட்சிகளை இழக்காதே. ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். நீ வேண்டும் என் ஆண்டவருக்கு. வாலிப தம்பி, நீ ஆண்டவருக்கு தேவை. வாழ்க்கை ஆண்டவருக்கு தேவை. உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு தேவை. பெற்றவங்க உன்னை கண்ணீரோடு பெற்றெடுத்து இருக்கிறாங்க. நீ பொருத்தனையின் மகன் என்று அழைக்கப்படுகிறாய். சிம்சோனை போல நீ பொருத்தனையின் மகன் என்று அழைக்கப்பட்டாயே. உன் வாழ்க்கை சீரழித்துக் கொண்டுகிறாயே. ஆண்டவர் துக்கப்படுகிறார், ஆண்டவர் வருத்தப்படுகிறார். ஐயோ என் ஜனமே, என் ஜனமே, நீ ஏன் சிதைந்து போகிறாய்? அறிவில்லாமையினால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்களே. ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். சொல்றாரு, என் ஜனங்கள் அலங்கார கிரீடமா மாறணும். கீழே சடையமான்குள மக்கள் அலங்கார கிரீடமா மாறணும். இங்க இருக்கிற வாலிபர்கள் எல்லாரும் அலங்கார கிரீடமா மாறணும். என் தேவனுடைய கரத்துல ராஜமுடியா மாறணும். எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உங்க கரத்துல ஒரு அலங்கார கிரீடமா மாற, உங்க கரத்துல ஒரு அலங்கார கிரீடமா மாற என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லலாமா? எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஒரு விஷயம், உங்க ரத்தத்தினால் என்னை கழுவுங்க ஆண்டவரே, என் சிந்தையை கழுவுங்க ஆண்டவரே. உலகம் என்னை கவ்வி கொள்ளுகிறது, சினிமா என்னை கவ்வி கொள்ளுகிறது ஆண்டவரே. சிநேகங்கள் என்னை கவ்வி கொள்ளுகிறது, மிஸ்டிகால் என்னை கவ்வி கொள்ளுகிறது, மெசேஜ் என்னை கவ்வி கொள்ளுகிறது. அதை விட்டு விலகணும், அதை விட்டு மாறணும். என் வாழ்க்கையில மாற்றம் வேணும் ஆண்டவரே. 100க்கு 100 ஆண்டவருக்கு பிரியமா மாறணும். 100க்கு 100 ஆண்டவருக்கு உண்மையா மாறணும். 100க்கு 100 ஆண்டவரை நேசிக்கிறவனா மாறணும் ஆண்டவரே. நம்ம நேசிக்கிறவனா மாறணும் ஆண்டவரே. வாழ்க்கையில நம்ம நேசிக்கிறவனா மாறணும் டாடி. உண்மை நேசிக்கிறவனா மாறணும் டாடி. உண்மை தவிர யாரையும் அதிகமா நேசிக்க கூடாது ஆண்டவரே. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தினவர்களாக உண்மை நேசிப்பேன் டாடி. உண்மை நேசிக்கிறேன் டாடி. எங்க அம்மா அப்பாவை விட, என் சொந்தக்காரங்களை விட, என் ஜாதிக்காரங்களை விட, என் ஜாதியை விட, என் படிப்பை விட, என் செல்வத்தை விட, என் சபையை விட, நான் நேசிக்கிற ஊழியர்களை விட உம்மை நேசிப்பேன் டாடி. உம்மை நேசிக்கிறேன் டாடி. உம்மை நேசிக்கிறேன் டாடி. உம்மை நேசிக்கிறேன் டாடி. நேசிக்கிறப்பா, நேசிக்கிறேன் டாடி. என்ன மன்னிச்சிருங்க டாடி, மன்னிச்சிருங்க ஆண்டவரே.
மன்னிச்சிருங்க ஆண்டவரே. உலகத்துல சிக்கி விடுகிற சில வேளைகளில் என் வாழ்க்கை தடுமாறுகிறது ஆண்டவரே. என் வாழ்க்கையில தடம் புரண்டு போற ஆண்டவரே. உங்க அன்பை வெறுத்து வெறுத்து போறானே. மன்னிச்சிருங்க டாடி, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. பாசம் பொங்கு அழைக்கிறேன் பாவம் பாரா பரிசுத்தன பாசம் பொங்கு அழைக்கின்றேன் உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றே பாதம் கண்ணில் இழை பரவா உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றே பாதம் கண்ணில் இழை பரவா என்னை நேசிக்கின்றாயா என்னை நேசிக்கின்றாயா கல்வாரி காட்டியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா இத்தனை வசனத்தை மனப்பாடமா சொல்லுவேன்னா நீங்க எத்தனை தடவை பைபிள் படிக்கலாம், இத்தனை வசனத்தை நீங்க சொல்லலாம், எத்தனை நபர்களுக்கு நீங்க சொல்லலாம். என் தாகமெல்லாம் அதுதான். எனக்கு யாரும் சொல்லலங்கிற வருத்தத்துலதான் அவ்வளவு பைபிள் அவ்வளவு வசனம் வாசிக்கிறேன், தியானம் பண்றேன். இந்த வசனத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன். ஒவ்வொரு வசனத்தையும் அழுது இருக்கிறேன். துரிதமாய் செயல்பட கர்த்தனுக்கு கிருபை தர விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஞானத்தை கட்ட தருவாராக. சொல்லுங்க, ஆண்டவரே வேதத்தை நான் நேசிப்பேன். ஆண்டவரே வேதத்தை நேசிக்கிறவனுக்கு ஞானம் பெருகும். இந்த வேதத்தை நேசிக்கிறவனுக்கு தேவ ஞானம் பெருகும். ஆயுசு நாட்கள் பெருகும். இந்த வேத ஞானம் எனக்கு பெருகணும், தேவ ஞானம் எனக்கு பெருகணும். சொல்லுங்க, என் வாழ்க்கையில வாழ்வதற்கு ஞானம் பெருகணும். ஆண்டவரே குடும்பத்தை நடத்துவதற்கு ஞானம் பெருகணும். இந்த வாலிபத்தை காத்துக் கொள்வதற்கு ஞானம் பெருகணும். ஞானத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. ஞானத்தின் ஆவியானவரே என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்கப்பா. உங்க வேதத்தை அதிகமா மூழ்கி இருக்கத்தக்கதாக, உங்க வேதத்தை அதிகமா வாசிக்கத்தக்கதாக, தியானிக்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் என்னை பலமாய் அசைப்பீராக, பலமாய் எனக்குள் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால எனக்குள் இருக்கிற தாழ்வு மனப்பான்மைகள்
எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. என் தனிமையான சோர்வின் எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என்னை பயமுறுத்துகிற சத்துருவின் வல்லமைகள் விலகுவதாக. அவிசுவாசத்தை தூண்டுகிற பொல்லாத வல்லமைகள் என்னை விட்டு விலகுவதாக. அதைரியப்படுத்துகிற பலவீனத்தின் கட்டுக்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. மனுஷனால் ஏற்படுகிற பயமுறுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. கர்த்தாவே, நான் உம்முடைய பிள்ளை என்பதை விளங்க பண்ணுவீராக. என் சத்துரு கண்டு ஆண்டவர் வெட்கப்படும்படிக்கு எனக்கு ஒரு அனுகூலமான அடையாளங்கள் இந்த பண்டிகை நாட்களிலே உண்டாவதாக. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே என் சத்துரு கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு ஒரு அனுகூலமான அடையாளத்தை இந்த நாட்களிலே வெளிப்படுத்துவீராக. என் படிப்பிலே வெளிப்படுத்துவீராக, என் வேலையிலே வெளிப்படுத்துவீராக, என் வருமானத்திலே வெளிப்படுத்துவீராக, என் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆண்டவரே உமக்கு உண்மையாய் மாற, உண்மையாய் வாழ, உமக்கு பயந்து தீமையை விட்டு விலக ஆவியானவர் கிருபை கொடுப்பீராக. தெய்வ பயத்தாலே கீழச்சடைமான்குளம் பகுதி மக்களை நிரப்புவீராக. தெய்வ பயம் எல்லா குடும்பங்களிலே உருவாவதாக. தேவ ஞானத்தினாலே குடும்பங்கள் விருத்தி அடைவதாக, சபைகள் விருத்தி அடைவதாக, சமாதானம் பெருகுவதாக. இந்த சபையிலே காணப்படுகிற பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. பிசாசு கொண்டு வருகிற ஆயுதங்கள் தோற்று போவதாக. சத்துருவின் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் எடுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் எடுங்க. உலோகத்தின் தேவனே, சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை எல்லா பிள்ளைகளுக்கும் தாங்கப்பா. விசேஷமா படிக்கிற பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவர். படிக்கிற பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவர். மேற்படிப்புக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு 10th 12th விசேஷமாக தேவ கிருபை தாங்கணும். தேவ கிருபை தாங்கணும். கல்லூரியில படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கிருபை தாங்கணும். இந்த நாளில் விசேஷத்த ஞானத்தின் ஆவியினால விசித்திரமானதை, வினோதமானதை யூகித்து செய்யக்கூடிய ஞானம் எங்க பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. எங்க சகோதரிகளுக்கு உண்டாவதாக. எங்க தங்கச்சிமார்களுக்கு உண்டாவதாக.